இதான், இது மட்டும்தான். பழையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். நகை போச்சு. 15 பவுன் நகை வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாம்? யோ, நீ பார்த்து வச்சிருக்க வீடு, நீ வாங்கி கொடுத்த பீரோ, அதுலதாயா வச்சேன். ஆத்திர அவசரத்துக்கு வெளியே கூட போகாம இருக்க முடியும்? அப்ப காணாம போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எங்க சொந்தக்காரங்களா வருவாங்க, அவங்க முன்னாடி நகை இல்லாம இருந்தா அசிங்கமா இருக்கும்னு சொன்னாங்க. இப்ப அவங்க சொந்தக்காரங்களா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப நகை இல்லைன்னு எப்படி போய் சொல்லுறது? அவங்க கோச்சிட்டு எந்திரிச்சு போயிட மாட்டாங்க. அப்படி போயிட்டா என்ன பண்றது? அப்படி ஒண்ணு நடக்கணும்னு தானே இந்த வேலையை செஞ்சு வச்சிருக்கேன். நீ போய் சொல்லு, அவங்க எந்திரிச்சு போகட்டும். சரியா? அதுக்காக நாமளே இப்படி புலம்பிட்டு இருந்தா பிரச்சனை தீந்துருமா? எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்யா. கொஞ்ச நாள் டைம் கேட்போம். கல்யாணத்துக்கு கண்டிப்பா போட்டு விடுவோம்னு சொல்லுவோம். அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. கேட்கிற சமயத்துல என் மானம் போகுமே. எப்படி நான் அந்த இடத்துல உயிரோட நிப்ப? அதுக்கு நான் கடல்ல உழுது கூட சாவேன். யோ, எப்ப பார்த்தாலும் சாகிறத பத்தியே பேசிக்கிட்டு போய் தைரியமா சொல்லு. இல்லனா மாப்பிள்ளைய கூப்பிட்டு தனியாவது சொல்லு. மச்சான், மாப்ள உள்ள வரலாமா? வாங்க மாப்ள. என்ன மச்சான், நகையை சபையில வைக்கணும் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் நான் கேட்டுதான் மச்சான் இருந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க நிலவரம் என்ன, பிரச்சனை என்ன, இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் மச்சான். அம்மா அந்த காலத்து ஆளு மச்சான், அவங்க அப்படிதான் கேட்பாங்க. அதுக்காக நீங்க நகை போடணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பீங்களா? சபையில இன்னைக்கு நகையை வைக்கிறேன்னு உங்க அம்மாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் மாப்ள. உங்க சொந்த பந்தம் எல்லாம் இருக்காங்க மாப்ள. நகை காணாம போயிடுச்சுன்னு சொன்னா யாராவது என்ன மதிப்பாங்களா? மச்சான், நீங்க காணாம போச்சுன்னு சொல்லவே வேணாம் மச்சான். நீங்க வாக்கு கொடுத்த மாதிரியே அந்த 15 பவுன் நகையையும் சபையில வைப்பீங்க. கண் கலங்காதீங்க மச்சான். தம்பி, அந்த நகை தான் காணாம போயிடுச்சே, அதை எப்படி சபையில வைக்க முடியும்? மாயாஜாலம் பண்ணியா வர வைக்க முடியும்? மாயாஜாலம் பண்ண வேணாங்க. இந்தாங்க மச்சான், இதுல 18 பவுன் நகை வரைக்கும் இருக்கு. இதை வாங்கி சபையில வைங்க. என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நகை ஏன்ட்ட எப்படி இருக்கும்னா, எனக்கு எப்பவுமே என் கல்யாண வாழ்க்கை பத்தி ஒரு கனவு இருக்கு மச்சான். அந்த கனவுல எனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு நானே நகை சீர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் மச்சான். அதனாலேயே பணம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நகையா வாங்கி சேர்த்து வச்சிருந்தேன். அப்படிதான் இந்த நகையெல்லாம் சேர்த்தேன் மச்சான். அம்மா உங்ககிட்ட நகையை பத்தி சொன்னதெல்லாம் நானும் கேட்டேன். உங்களால ஒரு வேளை நகையை ஏற்பாடு பண்ண முடியலன்னா இதை கொடுக்கலான்னு கார்லயே வச்சிருந்தேன் மச்சான். நீங்க நகையை வாங்கியிருக்கீங்க, ஆனாலும் அந்த நகை காணாம போயிருக்கு. அந்த நகை எப்படி காணாம போச்சுன்னு நாம அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப இந்த நகையை சபையில வச்சு உங்க மானத்தை காப்பாத்திக்கோங்க. அம்மா அந்த காலத்து ஆளு மச்சான். உங்களை மாதிரியே ஊர் கௌரவம், ஊர் மானம் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் மச்சான், அவங்களுக்காக இல்லைனாலும் இந்த சொந்தக்காரங்க மத்தியில பெருமையா இருக்கணும்னு இந்த மாதிரி நகையெல்லாம் கேட்பாங்க. நீங்க அம்மாவை தப்பா நினைக்காதீங்க மச்சான். இதை வாங்கிக்கோங்க மச்சான். இந்த நகையை கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்கலாம்னு நினைச்சேன், இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்குறேன், அவ்வளவுதான். இது நானா விருப்பப்பட்டு கொடுக்குறேன் மச்சான். இதுல எந்த தப்பும் இல்லையே. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க மச்சான். மச்சான் ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க மச்சான். இந்தாங்க புடிங்க, வாங்கிக்கோங்க. மில்கி மிஸ்ட் பனீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பனீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பனீர் 65. இதான், இது மட்டும்தான். பழையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பனீர்னா மில்கி மிஸ்ட். இதுதான்.
இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.